ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோர்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது மல்லி, விஜய் இவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு விஜயை ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நினப்பில் அவங்க இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம மல்லி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவங்களுடைய வீட்டுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணாங்க. அப்படி ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அவங்க நம்ம கதிரேசனுக்கு ஆதரவாக தான் சாட்சி சொல்ல போகிறாங்க. அதாவது நம்ம விஜய்க்கு எதிராக. விஜய் ரேணுகாவை கொலை பண்ணவே இல்லை. ஆனால் ரஞ்சிதா ரேணுகாவை கொலை பண்ணது விஜய் மாமா தான். வேணும்னே ரேணுகாவை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இவங்க ஹை விட்னஸாக சொல்கிறதுனால நம்ம விஜய்க்கு எதிராக தான் இந்த கேஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி நம்ம விஜய்கிட்ட இன்னும் நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் இருக்குது, இதில் எல்லாம் நீ மாட்டிக்க தான் போகிற, நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதையெல்லாம் நம்ம மல்லி, விஜய், வெண்பா, அன்னபூரணி பாட்டி இவங்க எல்லாருமா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நம்ம விஜய், வெண்பா தான் சேர போகிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் நம்ம மல்லி கிட்ட மட்டுமே தான் இருக்குது. ஏன்னா மல்லி தான் ராஜி வீட்லேயும் ரஞ்சிதா வீட்லேயும் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பேசுனாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சியாகவும் ஒரு எவிடன்ஸை மொபைலில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜியும் ரஞ்சிதாவும் மாட்டுவாங்க. அப்போ விஜய் சேஃப் ஆகிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.